வணக்கம். மார்க்கெட் பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்கு. எடுத்து பாருங்களா, இன்னைக்கு வந்து இன்ட்ராடே ஸ்விங் வந்து 364 பாயிண்ட்ஸ். நேற்று 23,800 உடச்சோன்னே சர்னு கீழே விழுந்துச்சு. ஆல்மோஸ்ட் 280 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சு. நேற்று ஹையே வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 23,718 வச்சுங்களேன். 779 இருந்துச்சு, 718 வச்சுங்க. ஸோ அந்த 800 டச் பண்ணல. அதுதான் வந்து உங்களுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அந்த ஜோன் தான் நான் சொல்கிறேன். 23,800லேருந்து 830 840 வரைக்கும் அது ஒரு ஜோன். அந்த ஜோனை வந்து உடைக்கிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டுச்சு. ஸோ வந்து எது வந்து சப்போர்ட்டாக அந்த இடிச்சு கீழே வந்துச்சு. நேற்று வந்து நல்லா கீழே விழுந்ததுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தோடனே இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் அனதர் ஒரு 150 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சு. அண்ட் இன்னைக்கான லோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 23,286. இந்த லெவல்லாம் வரும்போதும் சரி, இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி கீழே வந்துடும் போல இருக்கு, அந்த 20,400 வந்துடும் போல இருக்குன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பட் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஓவர் சோல்ட் ஜோனு ஒரு 11:30 12 பக்கமாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் ரிவர்சல்ஸ் காட்டிட்டு இருந்துச்சு, எஸ்பெஷலி ஐடி செக்டர்ஸ். நேற்று என்னன்னு தெரியல, யூஎஸ் மார்க்கெட் பூரா ஐடி செக்டர் சூப்பர் டூப்பராக போச்சு. நம்ம ஒரு ஸ்டாக்கே நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஏடிஆர் எல்லாமே சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் வந்து ஐடி செக்டர்ஸ் நல்லா பண்ணுன்றதை எதிர்பார்த்துருந்தேன். நேற்று வீடியோவில் கூட நான் வந்து இன்ஃபோசிஸ் பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன், மேலே ஒரு 8-10% மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது காரணமும் நான் வந்து சொன்னேன். சார்ட் பேட்டர்ன்ஸ், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குது, நெக் லைன் உடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நேற்றே வந்து ஹியூஜ் வால்யூமோட பெரிய பார் இருந்துச்சு. ஸோ உடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீங்கள் வந்து இன்ஃபோசிஸில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 5.4% வந்து அப் ஆயிருக்கு. பெரிய மூவ். இன்னைக்கு வந்து நேற்று யாராச்சும் நம்ம சொல்லியிருந்தது இன்னைக்கு காலையில் வாங்கியிருந்தால் செம்ம காசு பார்த்துருக்கலாம். இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 50% வந்து போட்டு மிதிச்ச ஸ்டாக்ஸ் இது. டாடா எல்எக்ஸி, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், கேபிஐடி, எல்என்டி மைண்ட்ரி, இதெல்லாமே போட்டு மிதிச்ச ஸ்டாக்கு. இன்னைக்கு நீங்கள் வந்து செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸை தான் வந்து நல்லா தூக்கி விட்டுருக்காங்க. க்ளோஸ் டு அபவுட் செக்டரே வந்து 4% பக்கமாக வந்து அப் ஆயிருக்கு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, மார்க்கெட்டில் எதுவுமே இல்லை. இந்த ஒரு ஸ்டாக் வந்து மேலே தூக்கி இருக்கு. இன்னொன்று விஷயமும் வந்து ஒன்று நம்ம பார்த்தாகணும். இன்னைக்கு தலைவர் வீட்டில் ரைடு, வேதாந்தா அவர் வீட்டில் வந்து ரைடு. அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10-10:30 மணி பக்கமாக அவங்க வீட்டில் ரைடு. பாம்பே அண்ட் டெல்லி 2 இடத்துலையுமே வந்து அவங்க இடத்துல ரைடு. அது என்ன விஷயன்றது நம்ம அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் போவேன்னா ப்ராபப்ளி நாளைக்கு வந்து பேப்பர்ஸில் வரும். இன்னொன்று விஷயம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஆல்மோஸ்ட் 70% வந்து அப் ஆயிருக்கு. 70-78% வந்து அப் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து அதானி என்டர்பிரைசஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். 8-9 வீக்ஸ் பேக் வந்து லோ வந்து 1,800 பக்கமாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3,000 பக்கமாக இருக்குது. அண்ட் 78%, 8-9 வாரத்தில் வந்து 78%ன்றது பயங்கரமான வளர்ச்சி. கேஸ் விட்டு வெளில வந்துட்டாரு. கேஸ் விட்டு வரத்துக்கு முன்னாடியே யூஎஸ்ல இருந்த கேஸ் அதுக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து ரேலி ஆரம்பிச்சிருச்சு. நாட் ஜஸ்ட் அதானி என்டர்பிரைஸ், என்டையர் அதானி குரூப் பூராவே வந்து தூக்கியிருக்கு. அதானி பவர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துருப்பீங்களே. அதே மாதிரி இன்னொன்று ஒரு ஸ்டாக்கும் வந்து ஆல்மோஸ்ட் இதே 78% வந்து அப்பானது வந்து ஐடியா செல்லுலாருக்கு வந்து இது மறுவாழ்வு. ஒருத்தர உயிர் போயிட்டு ஆல்மோஸ்ட் ஐசியூவில் வந்து ஒரு 1.5-2 வருஷம் இருந்து சுப்ரீம் கோர்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் தூக்கி நிப்பாட்டி இருக்கிறாங்க. அண்ட் 78% வந்து அப்பா இருக்குது. ஆல்மோஸ்ட் இதே 38 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், 38-39 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பாருங்கள், 8 ரூபா கீழே இருந்துச்சு ஸ்டாக்கு. இன்றைக்கி வந்து 14 ருபீஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு பர்டிகுலர் ராலி. இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சு போனதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரியை சொல்கிறீங்கன்றது சொல்கிறேங்க. தட்ஸ் ஓகே, ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் வருங்காலத்தில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ப்ராபப்ளி என்னால் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம பேச முடியாது. நான் ரீசெண்டாக வந்து பவர் செக்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதில் வந்து என்டிபிசி நானும் பர்சனலாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன்றது நான் சொன்னேன். அண்ட் என்டிபிசி நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் சிட்டிங் அட் க்ளோஸ் டு அபவுட் ஒரு 4.5% வந்து லாஸில் இருக்கிறேன். என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 395, ரைட். அண்ட் இப்போ வந்து இன்றைக்கி வந்தது வந்து ஆல்மோஸ்ட் 363 வரைக்கும் வந்துட்டு 367 வந்து க்ளோஸ் ஆகிட்ருக்கேன். நான் இன்னமும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஆவரேஜ் பண்ணலை. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் வந்து சுஸ்லான். ஒரு நேயர் வந்து கேட்டிருந்தார், சுஸ்லான் வந்து நீங்கள் சொல்லுங்கள், அது கீழே விழுந்துட்டுருக்கு, என்ன பண்ணட்டோன்றது. நீங்களும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா? நான் வாங்கினது 9 ரூபாவில் வாங்கினப்பா. அது 88 போனப்பையும் நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கீழே வந்து அது அரௌண்ட் 43-44 வந்தப்போ கூட நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மேலே போயிட்டு இருக்கும்போது ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து வாங்கி உள்ளே போட்டாச்சு, ரைட். ஒரு குவான்டிட்டி வாங்கினேன்,
சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 75-80 rupees ஜோனில் மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதும் பாதி வந்து வித்தாச்சு. ஸோ மீதி உள்ளே இருக்கிறது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ, ரைட்? 9 ரூபாய்க்கு வாங்கி 75 ரூபாய்க்கு விற்றேன்னா மீதி என்ன, அது ஃப்ரீ தானே. ஈவன் 15% நான் விற்றுருந்தா கூட ஃப்ரீ. நான் வந்து 50% விற்றுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மீதி வந்து ஹோலில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து எக்காடு போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ கூட நான் சொன்னேன்ல, சாட்டர்டே சண்டே வந்து நான் அவுட் ஆஃப் சிட்டி போயிருந்தப்போ நம்ம வந்து சவுத் தமிழ்நாடு நான் வந்து போயிருந்தேன், ட்ராவல் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து நாகர்கோயில் ஆகட்டும், திருநெல்வேலி சைடு ஆகட்டும், அங்கேருந்து நீங்கள் கன்னியாகுமரி போகிற வழியில் 2 சைடுமே வந்து இஃப் யூ லுக் அட் விண்மில்ஸ், லட்சக்கணக்கான விண்மில்ஸ் தான் வந்து நம்ம சொல்லணும். அவ்வளோ விண்மில்ஸு ஒன்று. ரெண்டாவது, கன்னியாகுமரியில் இருந்து நீங்கள் வந்து நம்ம வந்து சதர்ன் சைடு, ரைட், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையோரம் பூரா வந்து விண்மில்ஸாக தெரியுது. நிறைய பேர் அதை வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே போனால் இங்கே விவேகானந்தா ராக் மெமோரியலோ இல்லை திருவள்ளூரோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு நான் இதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், விண்மில்ஸை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் போனது வந்து நாகர்கோயில் போயிருந்தேன், வேற ஒரு விஷயமா. இதை வந்து உட்காந்து ஸ்டடி பண்ணும் போதும் வாட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆகுது. அங்கெல்லாம் எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது. விண்மில்ஸ்னால அங்கே வந்து லேண்ட் ரேட்டில் தார்மாராக ஏறி இருக்குது. அண்ட் காற்றடிக்கிறதுக்கு வந்து என்ன பியூட்டிஃபுல்லாக இன்னமும் ஃபர்தராக வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, பழைய மிஷின்ஸ் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அபவுட் 10, 15, 20 இயர்ஸ் ஓல்டு மிஷின்ஸ். ஏன் இதை பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னு சொன்னால், சென்டர் ஃபார் விண்ட் எனர்ஜி டெக்னாலஜி, சிவெட், விண்ட் எனர்ஜிக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் தான் வந்து வெப்சைட் பண்ணோம். அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹை அஃபீஷியல்ஸ் கூட வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த விண்ட் எனர்ஜி பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து வி ஹவ் ஒர்க்ட் வித் தெம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக தெரியும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, வி டிட் லாட் ஆஃப் ஒர்க். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சுஸ்லான் அதோடு சேர்ந்தது. அண்ட் இந்தியாவில் வந்து இப்போ நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் க்ரீன் ஹைட்ரஜன். ஸோ விண்ட் எனர்ஜி ஒரு பெரிய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் கரண்ட் ஃபைனான்ஷியல் இயர், அதாவது இந்த முடிஞ்சு போன ஃபைனான்ஷியல் இயர் நீங்கள் இருக்கல, அதில் வந்து சுஸ்லான் ஹஸ் கிவன் அ வண்டர்ஃபுல் ரிசல்ட். ஒன்று. ரெண்டாவது, ரிலையன்ஸ் வந்து இந்த விண்ட் எனர்ஜிக்கான அந்த இது இருக்குல்ல, உங்களுக்கு ஃபேன் இருக்குல்ல, அந்த ஃபேனுக்கான பிளேடு வந்து பண்ணுறாங்க. எப்படி? அவங்க வந்து அந்த மோட்டர் பண்ணல, அந்த மெயின் பவர் ஜென்ரேஷன் அது பண்ணல, அதுக்கான பிளேடுக்கான மெட்டீரியல்ஸ் பண்ணுறாங்க, கார்பன், ரைட். இன்னொன்று வந்து அந்த பிளேடு வந்து பண்ணுறாங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் இந்த கம்பெனியை வாங்கி போடுறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது, ரைட்? என்றைக்காச்சும் ஒரு நாள் எப்போடா அந்த கம்பெனியை வாங்கிட்டு வாடான்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ரிலையன்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். ரிலையன்ஸ் பெரிய லெவலில் வந்து விண்ட் எனர்ஜி ஆகட்டும் இல்லை சோலார் ஆகட்டும், சோலார் வந்து அவங்க வந்து பார்க் போட்டுட்ருக்காங்க, சோலார் பார்க் போட்டிருக்காங்க. அந்த சோலார் பார்க்குக்கான சோலார் செல்ஸ் வந்து அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அது நைட் டைமில், அதாவது பகல் டைமில் எக்ஸஸ் பவர் வரும்போதும் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேட்ரி வேற ஒருத்தனை போட சொல்ல, அதுக்கும் ஃபேக்ட்ரி இவங்களே போடுறாங்க. அப்போ நினச்சி பாருங்கள், வாட் இஸ் த லெவல் தி ஆர் டாக்கிங் அபவுட். ஸோ இவங்க ஓன் சோலார் பிளான்ட்லேருந்து வர சோலார் செல்ஸை வச்சு சோலார் பார்க் போட்டு இது வந்து வெயில் வந்து ஓசியில் கிடைக்குது, தண்ணி ஓசியில் கிடைக்குது, வந்து பேட்டரியை வந்து சேவ் பண்ணுறது ஓசியில் ஆகிடுச்சு. தட்ஸ் ஆல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரெவென்யூஸ் நினச்சி பாருங்கள், அடுத்த ஒரு 3-4 இயர்ஸில் வந்து இது மாதிரி ஒரு ரெவென்யூ வருதுன்னு சொன்னால், 40-50 வருஷமாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற ஷேக்குங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எண்ணெய் கிணறு அவன் ஒரு எண்ணெய் கிணறு போட்டு எண்ணெய் எடுத்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து மெயின் ரெவென்யூவாக இருந்துச்சு. இப்போ அதே வேலை வந்து ஏன் ரிலையன்ஸ் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க, ஏன் அதானி குரூப் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க, ஏன் எல்என்டி பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க? அண்ட் ஆஸ் அ நேஷன் இந்தியாவில் வந்து என்ன நடக்கும்ன்றது நினச்சி பாருங்கள். எனிவே, இது வந்து ட்ரீம் தான், இது வந்து கனவாக தான் இருக்குது. ஆனால் அந்த கனவுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் த ஸ்கேல் அட் விச் வி ஆர் டூயிங் இட் எனக்கு தெரிஞ்சு வேறு நாட்டில் வந்து எங்கேயுமே பண்ணல, இன்க்ளூடிங் சைனாவில் வந்து பண்ணல. த ஒன்லி ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரி வேறு எங்கே இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க லார்ஜ் ஸ்கேல்னு சொன்னால் ஆஸ்திரேலியா. அங்கேயும் வந்து நம்ம ஆளுங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க, அதானி குரூப்ஸ் தான் வந்து அங்கேயும் வந்து இந்த வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் ஷிஃப்ட், ரைட்? இது இல்லாத நம்ம வந்து அடிக்கடி நான் பேசிகிட்டு இருந்தது டிஃபென்ஸ் செக்டர் ஒன்று, கப்பல் துறை, ரைட்? நம்ம வந்து கப்பல் துறையை வந்து 2 விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று ஷிப் பில்டிங், இன்னொன்று வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கு, ரைட்? கப்பல் உலகம் பூரா நம்ம லெஸ் தென் 1% இருக்கிறோம். அங்கேருந்து வி ஆர் டார்கெட்டிங் அட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 50-60% வந்து நம்ம டார்கெட் பண்ணிட்டுருக்கோம். அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் சூரியவம்சி
அவன் வந்து 15 வயசில் வந்து டாப் கிரிக்கெட்டர் ஆயாச்சு. இதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து கொடுக்க முடியும். பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த மேட்ரு வந்து நேற்று நான் வந்து பேசியிருக்கிறேன். நேற்று வந்து ரிலையன்ஸ் பற்றி நான் பேசினேன், ஹைட்ரஜன் எனர்ஜி பற்றி நான் பேசினேன். மறுபடியும் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன், ரிலையன்ஸை வாங்குன்னு நான் சொல்ல, வாங்கிறதுக்கான டைம் வரும், ரைட்? வரும்போதும் விட்றாதீங்க. எப்படி வேதாந்தா வந்து வி ஐடென்டிஃபைட் அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தான் ரிலையன்ஸ் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், விட்றாதீங்க, ரைட்? 2017 வென் ஐ செட் ரிலையன்ஸ் வந்து 5 to 6x ஆகும்னு சொன்னப்போ நிறைய பேர் சிரித்தாங்க. 8 வருஷமாக வந்து சைட்வேஸ் தான் போயிட்டுருக்காங்க. அது பிரேக் அவுட் ஆகும் போதும் வி நியூ இவ்வளோ பெரிய ரேலிஸ் வரும்ன்றது. ரீசெண்டாக நம்ம சொன்ன நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி பிரேக் அவுட் ஆகிருக்கு. சிஜி பவர் எடுத்துங்க, இல்லை ஆர்இசி எடுத்துங்க, இல்லை பவர் ஃபைனான்ஸ் எடுத்துங்க, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் எடுத்துங்க. இது எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. யூ கேன் ஆல்வேஸ் கோ செக் இட் அவுட். என்ன ப்ரைஸில் சொன்னோம், என்ன ப்ரைஸில் நம்ம எக்ஸிட் கொடுத்துருக்கோன்றது தெரியும். அண்ட் ஆஸ் ரீசெண்ட்லி ஒரு 6 to 8 months முன்னாடி கூட வேதாந்தா வந்து நம்ம சொன்னப்போ 280 வி செட் என்ன லெவலுக்கு போச்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸு மல்டி பேக்கர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்றது வி ஹவ் மாஸ்டர்ட் இட். நாங்கள் மட்டும் மாஸ்டர் பண்ணல, எங்களோட ட்ரைனிங்லேயும் அதை வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி தொடர்ந்து பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி லெவல்ஸை வந்து நான் சொல்கிறேன். செக்டர்ஸை வந்து நான் ஏற்கனவே நான் சொன்னேன். நேற்று வந்து ஐ ஸ்போக் அபவுட் டிஃபென்ஸ், ஐ ஸ்போக் அபவுட் இன்னும் 2 செக்டர் பேசினேன். இன்றைக்கி அடிஷ்னலாக ஷிப் பில்டிங் இருக்குது, நேவிகேஷன்ஸ் இருக்குது, ஆர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், கடல்வழி போக்குவரத்து, ரைட்? உங்களுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. யூ கேன் ஆல்வேஸ் ஐடென்டிஃபை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 143 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 192 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டுமே வந்து ப்ரீமியமில் இருக்குது, செம்ம ப்ரீமியமில் இருக்குது. 122 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி 451 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பெரிய மூவ் வருமா? வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்கே வந்து ஹையஸ்ட் கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க? ஹையஸ்ட் கால் வந்து 24,000 ஹையஸ்ட் கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் 23,300 வந்து ஹையஸ்ட் புட் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு? 23,600 க்ளோஸ் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட் லெவல் நான் இப்பயே சொல்லிடுறேன். இந்த லெவலில் இருந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 23,900 மேலே தான், ரைட்? 23,900 மேலே தான். இவ்வளோ நாள் வந்து 23,800 நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து சொல்கிறது வந்து 23,900 மேலே தான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் இட் இஸ் ஒன்லி அது போய் தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு கீழே வரும். இது ஒன்று. யூ கேன் டேக் எ செல். இந்த கரண்ட் லெவலில் வந்து செல் எடுக்கலாமா? எடுக்கலாம். 23,765, மறுபடியும் நான் சொல்கிறேன், 23,765 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் செல் எடுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 165 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஸ்டாப் லாஸ். எங்கள் டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு 23,000 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஸ்டாப் லாஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ். அண்ட் டவுன் சைடு வந்து ப்ராபப்ளி இந்த வார கடைசியில் மண்டே டியூஸ்டே வரலாம், வரும்ன்றது நான் சொல்ல. ஞாபகம் வச்சுங்க, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் வச்சு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. டெக்னாலஜி செக்டார்ஸ் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி மட்டும்தான் வந்து மேலே தூக்கிட்டு போச்சு. அண்ட் டெக்னாலஜினால் மற்றதெல்லாம் வந்து அப்படியே பாசிட்டிவ் சைடு. மார்க்கெட் -150-200 பாயிண்ட்ஸ் இருந்தப்போ எல்லா செக்டாருமே வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. ஐடி செக்டார் ஒர்த்தை வந்து பிடிச்சி மேலே தூக்கிட்டு வந்தோன்னா மற்றது எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங்ஸில் வந்துச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட் டே இல்லை கான்ட்ராக்ட் இந்த வாரத்துக்கானது. ஸோ நேற்று முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து நிறைய ஷார்ட்டில் இருந்தாங்க. கண்டினியூஷன் ஆஃப் நேற்றோட ஷார்ட் க்ளோஸ் பண்ணி ஃபர்தர் ஷார்ட்டை வந்து பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே தெரியும் இல்லை, ஷார்ட் பண்ணால் மேலே தூக்கிட்டு போயிடுவாங்கன்றது. அதுதான் வந்து நடந்துருந்துச்சு. இது ஃபர்தர் பாசிட்டிவ் சைடான்னு கேட்டால் கிடையாது. கோல்டு அண்ட் சில்வர் நேற்று பெருசாக கீழே இருந்துச்சு. இன்றைக்கி ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறது அரௌண்ட் 620 பக்கமாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டில் கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் $53 ஏறி இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது. இப்போ $43 வந்து ஏறி இருக்குது, க்ளோஸ்ட் அபவுட் 1%. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2% ஏறி இருந்துச்சு, இப்போ குறைஞ்சி போயிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,74,000 இருக்குது. நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து க்ளோஸ் அபவுட் 5,000 rupees per kg வந்து ஏறி இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் 16,100 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வர் வந்து நேற்று, அதாவது ரெகுலர் மார்க்கெட்டில் நீங்கள் நகை கடையிலலாம் போய் வாங்குறீங்களா, அந்த ரெகுலர் மார்க்கெட்டில் நீங்கள் போயிருந்தால் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நேற்று வந்து 290 rupees per gram வந்துச்சு. கோல்டை பொறுத்த வரைக்கும்
14,500 ருபீஸ் 22 கேரட் இருந்துச்சு. இதே ரேட்டில் தான் வந்து நிற்கிது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கும் இன்றைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு 10 பைசா வந்து வீக் ஆகிருக்கு. 95 ருபீஸ் 38 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி பெருசாக குறைஞ்சிருக்கு. க்ளோஸ்ட் அபவுட் 7% கீழே விழுந்திருக்கு. இன்னமும் 15 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. 15.36 வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ஸ்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யூஎஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து யுக்ரைன் ரஷ்யா வாரை பற்றி இன்றைக்கி யாருமே பேசுறது கிடையாது. டெய்லி 2 பேரும் அடிச்சிக்கிறாங்க. டெய்லி வந்து 2 பேரும் மிசைல் போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி டேட்டில் அதை பற்றி பேசுறது கிடையாது. 4 வருஷமாக அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து யூஎஸ் ஈரான் விஷயமும் அதே சிச்சுவேஷன் தான் ஆயிருக்கு. ஸோ யாருமே அதை பற்றி பேசிக்கிறது கிடையாது. இப்போ எல்லாம் பேசுகிறது வந்து அந்த எண்ணெய்க்கு எப்படா பாதை ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது ஓப்பனில் தான் இருந்துச்சு. நம்மளால் ஓப்பன் பண்ணாலும் எந்த விதமான மாற்றங்கள் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. எஸ், ஆயில் வந்து ஒரு ஃபால் வந்துச்சு. அந்த ஃபால் வந்தப்போ ஆல்மோஸ்ட் $91 பக்கமாக வந்துச்சு. அது அந்த லெவல் வந்துட்டு இப்போ வந்து $95-96 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் வந்து $94 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கீழே பஞ்சர் ஆகிடுச்சுப்பா. ஸோ டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $67 வரைக்கும் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் மிக விரைவில்னா அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே 2-3 மாதத்துக்குள்ளே அந்த $67 பக்கமாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? பஞ்சாயத்து முடிய போகுதுன்றது அர்த்தம். ஏன் பஞ்சாயத்து முடிய போகுது யூஎஸ் ஈரான்? ஏன்னு சொன்னால் 2 பேருமே தே கேனாட் அஃபோர்ட் அ வார். அது வந்து இஸ்ரேல் ஆகட்டும், இல்லை அமெரிக்கா ஆகட்டும், இல்லை ஈரான் ஆகட்டும். ட்ரம்ப் வந்து இப்போதைக்கு சண்டை போட முடியாது. பிகாஸ் கையில் துட்டு கிடையாது. அண்ட் காங்கிரஸ் வந்து கொடுக்காது. சப்போஸ் அவங்க அதை மீறி வந்து ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன்ஸ் ஏறிடும். இந்த வருஷ கடைசியில் ட்ரம்ப்புக்கு வந்து மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் இருக்குது, மிட் டேர்ம் ரிவ்யூ இருக்குது, உருவிடுவாங்க. அதே சமயத்தில் ஏற்கனவே வந்து ஊருக்கே தெரியும் தட் யூஎஸ் வந்து தோந்து போச்சுன்றது. ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி ஒத்துப்பாங்க? அந்த சிச்சுவேஷனில் அமெரிக்கா இருக்குது. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷங்கள் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தடை இருந்துச்சு. பட் அவங்க திருட்டுத்தனமாக ஆயில்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. யாருக்கு வித்துட்டு இருந்தாங்க? சைனாவுக்கு வித்துட்டு இருந்தாங்க. இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இல்லீகலான விஷயத்த லீகலாக எப்படி பண்ணணும்னு கேட்டால் சைனாக்காரங்களை கேளுங்க, இல்லை நம்ம ஊர் அரசியல்வாதியை கேளுங்க. 2 பேருமே வந்து இல்லீகல் விஷயத்த லீகலாக வந்து பண்ணுவாங்க. அண்ட் யூ கேனாட் ப்ரூவ் இட். அண்ட் சைனா அதுதான் பண்ணிட்டு இருந்துச்சு. மலேசியாவில் இம்போர்ட் பண்ணி மலேசியாவில் வந்து சைனாவுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் யார் திருடன்னு சொன்னால் மலேசியா தான் திருடன். அண்ட் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் கப்பல் எங்கே போகுதுன்றது. இப்போ அமெரிக்கா அதை வந்து பாதுகாத்துட்டு இருக்கனால அவங்களுக்கு வந்து வருமானம் இல்லாத போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. ப்ராபப்ளி அடுத்த ஒரு 2-3 நாளில் வந்து அதுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அந்த நியூஸ் வந்து ஒரு பெருசாக பூம் வந்துச்சுன்னு சொன்னால் தயவு செஞ்சு யூஸ் தட் ஒன் ஃபார் யுவர் எக்ஸிட். மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது நீங்கள் எடுத்துங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சிப் அண்ட் ஏஐனால தான் வந்து யூஎஸ் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு. அது மூவிங் ஆவரேஜ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணவங்க அத்தனை பேர்த்துக்குமே தெரியும். மூவிங் ஆவரேஜை தள்ளி ரொம்ப தூரம் போயிடுச்சு. தலைவர் வந்து இங்கே வந்தே ஆகணும். அண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் பெருசாக சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன். மதர் ஆஃப் ஆல் மார்க்கெட் உழுவுதுன்னு சொன்னால் அதுக்கான ரேடியேஷன்ஸ் மற்ற நாடுகள்லையும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அங்கே வந்து காசு போனது வந்து அங்கே கீழே உழுவுதுன்னு சொன்னால் ப்ராபப்ளி நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் வருதான்றது நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, யூஎஸோட பாண்டு எது வந்து 5.25 வரைக்கும் போனது இன்றைக்கி வந்து 5க்கு கீழே வந்துருச்சு. ஸோ தட் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹஸ் கம் டவுன். ஸோ இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம். எக்ஸப்ட் ஃபார் மற்ற விஷயங்கள். ரைட் நவ் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் க்ளோஸ் அபவுட் 250 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. ஒரு 0.5% டவுன் சைடில் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் பேசியாச்சு, பாண்டை பற்றி பேசியாச்சு, நம்ம ஊர் சமாச்சாரத்தம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. மார்க்கெட்டை என்ன ட்ரேட் பண்ணலாம், நிஃப்டி லெவல்ஸையும் நம்ம வந்து சொல்லியாச்சு. ஐடி செக்டாரை இப்போதைக்கு கை வைக்காதீங்க. எந்த செக்டாரை கை வைக்கலாம்? பவர் செக்டாரை வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கை வைக்கலாம். பவர் செக்டார் இஸ் நீடட் ரைட் நவ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான அவசியத்தில் இருக்கிறோம். 2வது வந்து பவர் சம்மந்தப்பட்ட எல்லா கம்பெனிஸுமே நீங்கள் வந்து யோசிக்கலாம். கேபிள்ஸ் அதை வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதை வந்து நீங்கள் யோசிக்கலாம். பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிஸ் அதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கலாம். இது எல்லாமே வந்து இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஞாபகம் வச்சுங்க, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மிக 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 அவசியம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.